அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அக்ஷய திருதி நாளில் நாம் செய்கின்ற செயல் பல மடங்கு பெருகி பல நன்மைகளை ஏற்படுத்தும்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அக்ஷய திருதி நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கினா நம்ம வீட்டில் செழிப்பும் சேரும் என்பதையும், எந்த பொருட்களை தானம் அளிப்பதன் மூலம் நம்மளுக்கு புண்ணியம் ஏற்படும் என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாளாக சொல்லப்படுதுங்க. அக்ஷய திருதி நாளில் மிகவும் மங்களகரமான நாளாக இருப்பதால் இந்த நாளில் நீங்கள் எந்த செயலை செய்தாலுமே அது வெற்றி கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, எதை துவங்கினாலுமே அது பெருகுன்னு சொல்லப்படுதுங்க. அக்ஷய திருதி நாளில் ஒவ்வொரு ஆண்டுமே சித்திரை மாதத்தில் பார்த்திங்கன்னா அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய 3ஆம் நாளில் தாங்க கொண்டாடப்படுது. இந்த ஆண்டுக்கான அக்ஷய திருதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி கொண்டாடப்படுது. இந்த நாளில் நீங்கள் அக்ஷய திருதி என்று லட்சுமி தேவியை பூஜை செய்து வணங்கினாலே பார்த்திங்கன்னா லட்சுமி தேவியினுடைய பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்கினால் வீட்டில் பார்த்தீங்கன்னா தங்கம் பெருகுன்னு சொல்லப்படுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா மக்கள் அக்ஷய திருதி நாளுக்காக காத்திருப்பது தங்கம் வாங்குவதற்காக தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா தங்கம் விற்க விலையில் அதை வாங்குவது அனைவராலுமே இயலாத ஒன்றாக இருக்குது. இதனால் தாங்க இந்த அக்ஷய திருதி நாளில் நீங்கள் லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய வேறு சில பொருட்களை வாங்கி வழிபடலாங்க. அக்ஷய திருதி நாளில் தங்கத்துக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த பொருட்களை வாங்கலாம் என்பதை இனி பார்க்கலாம். அக்ஷய திருதி நாளில் பார்த்தீங்கன்னா மண்பானை வாங்குவது மிகவும் புனிதமாக சொல்லப்படுதுங்க. இந்த மண்பானை வாங்குவது பார்த்திங்கன்னா வீட்டிற்கு இருக்கக்கூடிய நிதி சரத்தன்மையை செழிப்பையுமே ஈர்க்கணும் சொல்லப்படுது. மண்பானையில் தினமும் நீரை ஊற்றி பயன்படுத்தலாம். உங்கள் கையில் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதி நாளில் தங்கம் இல்லைன்னா வெள்ளி பாத்திரங்களை வாங்க முடியலைனாலும் பித்தளை இல்லைன்னா செம்பு பாத்திரங்கள் வாங்குவதும் அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது. இந்த உலோக பொருட்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்குங்க. லட்சுமி தேவியுடைய ஆசையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். அக்ஷய திருதி நாளில் நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய கடுகை வெண்கடுகாக வாங்குவதும் விதைகளை வாங்குவதும் பார்த்தீங்கன்னா மங்களகரத்தை ஏற்படுத்தி தருங்க. இது வீட்டில் வைத்திருப்பது லட்சுமி தேவியை மகிழ்விப்பதாக சொல்லப்படுது. மகிழ்ச்சியும் செல்வத்தையும் உங்கள் வீட்டுக்கு கொண்டு சேர்க்கும். அக்ஷய திருதி நாளில் நீங்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியலனாலும் காட்டன் பஞ்சு வாங்கலாங்க. இது பார்த்திங்கன்னா பிரார்த்தனைகள் போது விளக்குகளை ஏற்ற நீங்கள் பஞ்சு திரி போல் பயன்படுத்திக்கலாம். இது வாங்குவதன் மூலம் பார்த்திங்கன்னா வீட்டில் அமைதியுமே செழிப்பத்தையும் தரக்கூடியதாக சொல்லப்படுது. அக்ஷய திருதி நாளில் நீங்கள் வேறு எந்த பொருளும் வாங்க முடியலனாலும் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு பாக்கெட்டாவது வாங்கிக்கோங்க. கல் உப்பு பார்த்திங்கன்னா லட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுது. அது உங்கள் வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அக்ஷய திருதி நாளில் வாங்க ஏற்ற மற்றொரு பொருள் தாங்க துடைப்போமோ. வீட்டை சுத்தம் செய்யக்கூட பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தை நீங்கள் லட்சுமி தேவி குடியிருக்க ஒன்றாக சொல்லப்படுவதால் இந்த வீட்டில் வாங்கினீங்கன்னா நல்ல பலனை ஏற்படுத்தும். அக்ஷய திருதி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு புதன்கிழமையில் கொண்டாடப்படுதுங்க. இந்த நாளை நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தானமுமே பார்த்திங்கன்னா நித்திய நன்மைகளை தரக்கூடியதாகவும் சொல்லப்படுவதால் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைச்சிருக்குதுங்க. அக்ஷய திருதியில் செய்யப்படுகின்ற செயல் பார்த்திங்கன்னா பெருகி ஒருவருடைய வாழ்க்கையில் என்றுமே செழிப்பையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் வழங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குது. இந்த நாளில் நீங்கள் உணவு தானம் செய்வது மிகவும் முக்கியமான சொல்லப்படுதுங்க. பண்டைய வேதங்களின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னதானம் ஒரு சிறந்த தானமாக சொல்லியிருக்காங்க. இதனால் இந்த நாளில் நீங்கள் பசித்தவங்களுக்கு உணவளிப்பது இல்லைன்னா தானியங்களை தானமாக வழங்குவதும் அன்னபூர்ணனுடைய அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இந்த தானம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. குடும்பத்திற்குள்ள பார்த்திங்கன்னா அமைதியும் செழிப்பத்தையும் உறுதி செய்யுங்க. அக்ஷய திருதி நாளில் தேவையான தானியங்கள் என்ன பிற பொருட்களையும் நீங்கள் தானமாக வழங்கலாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி, கோதுமை, பார்லி, சத்து, பல்வேறு பருப்பு வகைகளை நீங்கள் இந்த நாளில் தானம் செய்வது உங்கள் வீட்டில் மங்களகரமான செயலை ஏற்படுத்துங்க. அக்ஷய திருதியில் இந்த பொருட்களை தானம் செய்வது பார்த்திங்கன்னா
தேவைப்படுவங்களுக்கு உணவளிப்பது மட்டும் இல்லைங்க, நன்கொடையாளருக்கு செல்வமும் மகிழ்ச்சியும் ஆன்மீக அமைதியும் பெற்றுத்தருங்க. அக்ஷய திருதியில் பார்த்தீங்கன்னா புதிய இல்லைன்னா சுத்தமான ஆடைகளை வாங்குவதும் வழங்குவதும் புண்ணியமாக சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் ஏழைகளுக்கும் ஆடைகளை தானம் செய்வது நல்ல அதிர்ஷ்டத்தையும் அமைதியுமே வீட்டில் செல்வத்தை நிலைத்திருக்க செய்யுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தானத்தில் முழு பலனை நீங்கள் பெறணும்னா இதயத்தோடு சரியான நபரிடம் தானம் செய்வீங்கன்னா உறுதி செய்துக்கோங்க. அக்ஷய திருதி நாளில் நீங்கள் உணவு தானம் செய்வது பார்த்தீங்கன்னா ஒருவருடைய பாவங்களை அழிக்கும்னு ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்குன்னு சொல்லப்படுதுங்க. இந்த தானம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு மட்டும் இல்லைங்க, சமூகத்தில் சகோதரத்துவத்தையுமே ஒத்துழைப்பையும் அன்பினுடைய உணர்வையுமே பலப்படுத்துது. இந்த புனித நாளில் உணவு தானம் செய்வதன் மூலம் பார்த்தீங்கன்னா மூதாதையர்களுடைய ஆத்மாக்களுக்கு அமைதி கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுது. அவர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு சென்றடையுங்க. அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா இந்துக்களுடைய ஒரு புனித நாளாக அமைது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 புதன்கிழமையில தாங்க கொண்டாடப்படுது. அக்ஷயனா முடிவில்லாத பெருக்குன்னு பொருளுங்க. அப்படி முடிவு இல்லாத கூடிய பெருகி கொண்டு இருக்கக்கூடிய நாளாக தான் அக்ஷய திருதி நாளில் தங்கம் தவிர வேறு என்னென்ன பொருட்களை வாங்கலாம்னு இனி தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா வைசாக மாதத்தில் சுக்லபட்ச திருதியில் வருது. ரோகிணி நட்சத்திரமும் புதன்கிழமையுடன் கூடிய அக்ஷய திருதி மிகவும் புனிதமான நாளாக பார்க்கப்படுது. அன்று விஷ்ணு லட்சுமி தேவியை வழிபாட்டு தானம் செய்தால் நன்மை கிடைக்குங்க. அக்ஷய திருதியில் பூஜைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா காலை 5:41 மணி முதல் மதியம் 12:18 வரை அமைந்திருக்குது. திருதி பார்த்திங்கன்னா திதி ஏப்ரல் 29, 2021 மாலை 5:31 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 30, 2025 அன்று மதியம் 2:12 மணிக்குள்ள முடிவெடுத்துங்க. அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய இந்த நாளில் சில பொருட்களை வாங்கலாங்க. அது என்னென்ன பொருட்கள்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அக்ஷய திருதியில் தங்கம் வாங்குவது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது. அன்று நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகை கடைகளுக்குன்னு ஆன்லைன் கடைகளுக்கு சென்று தங்கம் வாங்குவீங்க. தங்க நாணயம் இல்லைன்னா செயின் எதுவாக இருந்தாலும் தங்கம் வீட்டுக்கு கொண்டு வந்தாலே அதிர்ஷ்டம் பெருகுவதாக சொல்லப்படுது. தங்கம் வாங்க முடியாதவங்க மண்பானை வாங்கலாங்க. மண்பானையை பயன்படுத்துவதால் அது ஒரு நல்ல முதலீடாக அமையுங்க. மண்பானை பார்த்திங்கன்னா பூமியின் அடையாளமாக சொல்லப்படுவதால் தாய் பூமியுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அக்ஷய திருதி நாளை பார்த்திங்கன்னா துளசி செடி லட்சுமி தேவியின் வடிவமாக இருப்பதால் வீட்டில் ஆரோக்கியமான துளசி செடி இருந்தாலே வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பாங்களாம். இது வெற்றி மற்றும் செழிப்பை தரக்கூடியதாக சொல்லப்படுதுங்க. அக்ஷய திருதி நாளில் நீங்கள் கல்வுப்பு வாங்குவது மங்களகரத்தை ஏற்படுத்துங்க. ஒரு சுத்திகரிப்பு பொருளாக இருப்பதால் எதிர்மறை ஆற்றலை நீக்குதுங்க. எதிர்மறை எண்ணங்களை விரட்ட மக்கள் இந்த நாளை நீங்கள் கல்வுப்பு வாங்கி பயன்படுத்துகிறாங்க. பக்தர்கள் பார்த்திங்கன்னா விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவிக்கு பழங்கள் பூக்கள் இனிப்புன்னு துளசி இலைகளை கொண்டு வழிபடுவீங்க. பல வீடுகளை பார்த்திங்கன்னா சிறப்பு ஹோமங்களும் செய்து தானம் செய்வாங்க. சுக்கிரனுக்கு தினம் என்பதால் சுக்கிர பகவானுக்குரிய மல்லிகை பூவும் வெள்ளை சர்க்கரை வெள்ளை தாமரை போன்ற வெள்ளை நிற பொருட்களை கொண்டு சுக்கிர பகவானின் வழிபட்டின இந்த நாளில் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அக்ஷய திருதி நாளில் நீங்கள் வெள்ளி பொருட்கள் வாங்குவதுமே அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துங்க. வெள்ளி பாத்திரங்கள்னு நாணயன்னு நகைகள் நீங்கள் வாங்கலாங்க. மற்றவர்களுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வெள்ளியை பரிசு கொடுத்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க. வெள்ளி பார்த்தீங்கன்னா செல்வத்தையும் நன்மையின் அடையாளமாக பார்க்கப்படுதுங்க. அக்ஷய திருதி நாளை வாகனங்கள் வாங்குவதோ சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. அக்ஷய திருதி என்று கார் பைக் போன்ற வாகனங்கள் வாங்கினீங்கன்னா வெற்றி கிடைக்குங்க. நிறைய கார் கம்பெனிகள் பார்த்திங்கன்னா நிறைய சலுகைகள் வாங்குவது வழக்கம். இதனால் அதிகமானவர்கள் புது கார் வாங்குவாங்க இந்த அக்ஷய திருதி நாளில். அக்ஷய திருதி நாளில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கினா அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருகுங்க. இந்து மத சாஸ்திரங்கள் படி பார்த்திங்கன்னா லட்சுமி தேவி அன்று பிறந்ததாக சொல்லப்படுது. அதனால் தங்கம் வாங்கினீங்கன்னா லட்சுமி தேவியினுடைய அருள் உங்களுக்கு இன்று பரிபூரணமாக கிடைக்குங்க. அக்ஷய திருதியில் சொத்து வாங்கினாலும் நீண்ட கால வெற்றி கிடைப்பதாக சொல்லப்படுது. அதிர்ஷ்டமான நாளாக அமைவதால் ஜோதிடர்கள் சொல்வாங்க நிலம் வீடு வாங்க இது சரியான நாளாகவும் அமையுங்க. ஒரு நல்ல முதலீடாக இருக்கக்கூடுங்க இந்த நாளை நீங்கள் வாங்குவது. அக்ஷய திருதி என்று சொத்து வாகனம் நகை வாங்குவதும் அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுது. இந்த பதிவில் அக்ஷய திருதியில் என்னென்ன பொருட்கள் வாங்கினால்
அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்.